நல்லா பாருங்க. இது எதுவும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு நல்லா பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது குட்டி சேவர்லாம் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இது. அது குட்டி சேவர் ஆக்கிட்டாங்க. தயவு செஞ்சு இந்து அறநிலைத்துறை ரமேஷ் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மாகர்லுக்கு அருகாமையில காமாந்தளம் போற லைன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம், பழமையான ஒரு சிவாலயம், பொக்கிஷம். திருமேனிகள் எல்லாம் அவ்வளவு பெரிய பெரிய திருமேனிகளா இருக்கு. ஆனா எப்படி அழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்களேன். சுவாமிக்கு 19 ஏக்கரா நிலம் இருக்குங்க. 1 ஏக்கரா 2 ஏக்கரா இல்லைங்க. சுவாமிக்கு 19 ஏக்கரா நிலம் இருக்கு. சுவாமி பேர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரேஸ்வரர். அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா அழகாவும் இருக்காரு. நந்திய பெருமாள் அவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே பழமையான திருமேனிகள். ஆனா எந்த ஆலமரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆலமரம் பாருங்க 1000 வருஷம் 1200 வருஷம் பழமையான ஒரு ஆலயம். அது முறையாக பராமரிக்காதனால எந்த அளவுக்கு அந்த ஆலமரம் இருக்கு பாருங்களா. என்னால இப்படி ஆனா இந்த அளவுக்கு 90 டிகிரில பாக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. முடிந்த வரைக்கும் காணொலியை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த ஆலயத்தை மீட்டெடுங்க. அறநிலைத்துறைக்கு ஒரு சின்ன விண்ணப்பமா வைக்கிறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களாம் வந்து மீட்டெடுத்து வழிபாடு செய்து ஊர் பொதுமக்கள் கிட்ட ஒப்படைங்க. அது முறையாக வந்து பராமரிக்கிறதுக்கும் வழிபாடு செய்கிறதுக்கும் அடியார் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க காஞ்சிபுரம் பகுதியில். நாங்க யாராவது ஒரு ஆளை வச்சு நாங்க வழிபாடு பண்ணிக்கிறோம். முடிந்த வரைக்கும் இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சிவாலயம் அழிஞ்சிட்டு இருக்குது. கூடிய விரைவில் முழுசாவே போயிடும். இருக்கக்கூடிய திருமேலைகள் எல்லாம் மீட்டெடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு புராதனமான ஒரு வரலாற்று ரீதியான ஆலயங்கள்லாம் வந்து கண் முன்னாடியே அழிஞ்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. சிவாய நம திருச்சிற்றம்பலம்.